நம்மகிட்ட 4 பிசி செட்டப் இருக்கு. ஒண்ணொண்ணும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 கிட்ட வரும். ஆனா இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த அம்மா லேப்டாப் தான். ஆனா வெதை நான் போட்டது. நம்ம ஏ2டில முதல்ல பிசி பில்ட் பண்ணும்போது, அந்த வீடியோலயே வந்து சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட 17 மணி நேரம் வந்து இந்த வீடியோவ அதாவது எடிட் பண்றதுக்காக கிடையாது. எடிட் பண்ண வீடியோவ அவுட்புட் எடுக்கிறதுக்காக 17 மணி நேரம் நான் எக்ஸ்போர்ட் போட்டு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிளாஷ்பேக். இப்போ இந்த வீடியோ சீக்வன்ஸ் வந்து ரெண்டர் பண்ணா உங்களுக்கு பொதுவா எவ்வளோ நேரம் ஆகும் அதில்? 17 மணி நேரம். அதாவது முந்தின நாள் நைட்டு நான் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் போட்டேன் அப்படின்னா, மறுநாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் தான் வந்து அது ஒழுங்கா எக்ஸ்போர்ட் ஆயிருக்கா, ஆகலையா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பயங்கரமா பிசிலாம் பில்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணாலும் கூட, இது எல்லாமே ஆரம்பிச்சது இந்த அம்மா லேப்டாப் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் அளவுக்கு இந்த லேப்டாப்பை வந்து அவ்வளவு எஃபெக்டிவாக யாருமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இதை போட்டு இந்த கரும்பை சாரை பிழிகிற மாதிரி பயங்கரமாக பிழிஞ்சு இதில் அவ்வளவு அவுட்புட்டை வந்து நான் எடுத்திருப்பேன். அந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடிட் பண்ண நம்ம எல்லா விதமான எடிட்டிங்கு அண்ட் சின்ன சின்ன எடிட்டிங்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், இன்ஜினியரிங்காக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அதில் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், இன்வெர்ட்டர் மாதிரியான அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே பண்ணது வந்து இந்த அம்மா லேப்டாப் தான். ஸோ இப்போ இதோட அப்கிரேடாக வந்து நமக்கு ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அந்த ஸ்டாலின் லேப்டாப். ஸோ அந்த லேப்டாப் வந்ததுமே நான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். இதை வாங்கி எப்படியாவது நம்ம ரிவ்யூ பண்ணணுன்றதெல்லாம் விட ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, எந்த அளவு கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஏதாவது 1-2 விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, அண்ட் மெயினாக அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த வகையிலையாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே. ஸோ இதில் எல்லா விதமான டெஸ்ட்டும் ரன் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் 2 லேப்டாப்புக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்ன, நீங்கள் இதை எந்த அளவு எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி இந்த லேப்டாப்ஸை சரியாக பயன்படுத்தலைன்னா அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லையோ, அதே மாதிரி நம்மளோட ஐடியாஸை ஆஃபீஸில் சரியாக இங்கிலீஷில் சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கும் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. அப்படிப்பட்ட இங்கிலீஷை தமிழ் மூலமாகவே ஸ்மார்ட்டாக கற்றுக்கிறதுக்கு இதை பாருங்கள். ஐ இங்கிலீஷ் ரீடு ரைட் பட் ஸ்பீக் நோ. I can read and write English but I can't speak it well. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கரெக்ட் பண்ணிடுச்சு. கரெக்ஷனுக்கு தான் சாட் ஜிபிடி, ஜெமினி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கே, அப்புறம் எதுக்கப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கரெக்ட் பண்ணும். ஆனால் அதில் ஒரு கோர் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது. அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அது எப்படின்றத சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட இங்கிலீஷை டெஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு தனிப்பட்ட கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஆக்டிவிட்டி மூலமாக உங்களோட திங்கிங் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஏஐ கூட உங்களை அன்லிமிட்டடாக பேச வச்சு உங்களோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போக உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்க ஒரு ஹேபிட் மென்டாரும் இருப்பாங்க. இனி எந்தவித தயக்கமும் இல்லாமல் 24 மணி நேரமும் ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக 75% ஆஃபரோட சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக கற்றுக்குங்க. இந்த 2 லேப்டாப்பையும் நம்ம டேரெக்டாக கம்பேரிசனாக எடுத்துக்க முடியாது. பட் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாலின் லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் i3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கிளாக் ஸ்பீடு வந்து 1.8 GHz தான், விச் இஸ் டிசப்பாயிண்டிங். ஏன் அப்படின்றத நான் அம்மா லேப்டாப் பார்க்கும்போது சொல்கிறேன். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்எஸ்டியும் 238 GBக்கான எஸ்எஸ்டியும் போட்டிருக்காங்க. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் Windows 11 ஹோம் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ்டு ஓஎஸ் தான். அது வந்து பழைய இதில் நமக்கு Windows 8 போட்டிருந்தாங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது நார்மல் ஆப்ரேஷன்ஸில் எதுவுமே லேக் ஆகலை, நல்லாவே ஒர்க் ஆகுது. எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து குயிக்காகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓஎஸை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா லேப்டாப் முக்கியமான கட்டத்துக்கு போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெல் பென்டிஎம் CPU A1018 அதுதான் வந்து போட்டிருக்காங்க. பட் இதோட கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.1 GHz அளவுக்கான கிளாக் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்டால்டு ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 4 GB அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இதோடது வந்து 4 GB கிடையாது. ஆக்சுவலாக இது வெறும் 2 GB ரேம் தான் வந்து இதோட வந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறமா ஒரு 4 GBக்கு வந்து ரொம்ப தள்ளி தான் வந்து அதை அப்கிரேடே பண்ணேன். அண்ட் இதில் அவங்க கொடுத்துருந்த அந்த Windows 8.1 OS வந்து ரொம்ப லேக் ஆச்சு. ஒர்க் ஆகும். என்ன ஒரு ப்ராசஸ்குள்ளெல்லாம் போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப லேக் ஆகும். அதனால் ஓஎஸை மட்டும் லைட் வெயிட் ஓஎஸாக Windows 7 நான் மாற்றிக்கிட்டேன்.
அண்ட் இந்த யூஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு யூஐ தான் வச்சுருந்தேன். அதுக்கு ரீசனும் வந்து அந்த கிராஃபிக்ஸ் லோடை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லேயே எல்லா விஷயங்களையும் ஆப்டிமைஸ் பண்ணியும் வந்து நம்மளால் ஒரு ஹெவி சாஃப்ட்வேரையும் ரன் பண்ண முடியும். அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நான் பின்னாடியே சொல்கிறேன். பட் இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். என்ன டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த லேப்டாப்பில் வீடியோவை எடிட் பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு 17 மணி நேரம் டைம் ஆச்சு இல்லையா? அதே வீடியோவை அதே சாஃப்ட்வேரில் வந்து நான் இந்த லேப்டாப்பில் ரன் பண்ணி அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்போ எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து Adobe Premiere Pro CC 2015 அப்படின்றது. ஸோ அதே சாஃப்ட்வேரில் தான் வந்து இப்போ எடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஓரளவுக்கு சின்ன சின்ன இமேஜஸ் மாதிரியான விஷயங்கள் போட்டு ஒரு எடிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் வீடியோ. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட்லாம் இல்லை, சிம்பிளான எடிட் தான். ஸோ இது எவ்வளோ நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் செட்டிங் வந்து ஃபுல் ஹெச்டியில் 29 FPSல டார்கெட் பிட் ரேட் வந்து 30 Mbpsல எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதே செட்டிங்கில் தான் இதுக்கு முன்னாடியும், அதாவது இந்த லேப்டாப்பில் எடிட் பண்ணும்போது நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்போர்ட் போட்டுட்டு டைமரையும் வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த அம்மா லேப்டாப்பில் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 19 நிமிஷம் வந்து எடுத்திருக்கு. இப்போ இதே ஃபைலை வந்து நம்ம ஸ்டாலின் லேப்டாப்பில் போட்டு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதே ப்ராஜெக்டை இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாமே சேம் தான், சேம் சாஃப்ட்வேரும் கூட. ஸோ இப்போ செட்டிங்கும் வந்து சேமாக வச்சாச்சு. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் போட்டுடலாம். டைமரும் ஆன் பண்ணியாச்சு. பரவாயில்லையே, இதில் கொஞ்சம் பயங்கர ஸ்பீடாக இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதில் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 53 நிமிஷம் 56 நொடி எடுத்திருக்கு. ஸோ அப்போ இந்த லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட 4 டைம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸரு, ரேமு அண்ட் அந்த SSDயும் கூட. ஏன்னா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப்பில் டியூவல் கோர் ப்ராசஸர் தான். இதில் வந்து 8 கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னதான் கிளாக் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் கூட இதில் டர்போ கிளாக் வந்து பண்ணுது. அதாவது அந்த கிளாக்கை ஓவர் கிளாக் வந்து பண்ணுது. ஓவர் கிளாக் பண்ணி சில இடங்களில் பெட்டராக அந்த CPU வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இதில் வந்து அந்த மாதிரி ஓவர் கிளாக்கிங் ஆப்ஷன் கிடையாது. மேக்ஸிமமாக 2.1 GHz வரைக்கும் தான் இது போகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட்டாக ரீட் அண்ட் ரைட் பண்ணக்கூடிய SSD, ரேமு இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த லேப்டாப்பில் இருந்து 4 மடங்கு பெட்டராக அந்த லேப்டாப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இது இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால இது ஒரு மட்டமான லேப்டாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கும் வந்து இதை நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போயும் வந்து இது ஆன் ஆகி அண்ட் அதே மாதிரி பேக்கப் கொடுக்குது அப்படின்னா இதை மாதிரி ஒரு சாலிடான லேப்டாப்பை பில்ட் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். தெரியலண்ணா, 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் இதில் ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. ஏன்னா நான் வாங்கின கேமிங் லேப்டாப்பில் கூட இது வரைக்கும் 2 தடவை ஒன்று கீபோர்டு பிரச்சனை, இன்னொன்று மதர் போர்டையே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஈவன் இதில் இருக்கக்கூடிய கீபோர்டோட கீஸ்லாம் கூட இன்றைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ்ப்பா. அண்ட் ஸ்பெக்ஸையும் பொறுத்த வரைக்கும் இது அந்த பீரியடுக்கு, அதாவது ஒரு 2013 to 18 அந்த பீரியடுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங்கில் இருந்ததோ, அதாவது கொஞ்சம் லைட் வெயிட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்தாப்புல அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இருந்துச்சு. அடுத்தபடியாக இதோட டிஸ்பிளே, இந்த ஸ்டாலின் லேப்டாப்போட டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1366x768 அந்த ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இதே டிஸ்பிளே ரெசல்யூஷன் தான் வந்து இந்த அம்மா லேப்டாப்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேல வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து LCD தான். ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து நிஜமாவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா அந்த கலரெல்லாம் வந்து நல்லாவே பெட்டராக எடுத்து காட்டுது. பிரைட்னஸும் வந்து இதில் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், பிரைட்னஸ் வந்து இதில் தான் பிரைட்டாக இருக்குது. ஆனால் இதில் அந்த கிளார் அடிக்கிற மாதிரி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கம்ப்ளீட்லி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வரல. ஒரு சில இடங்களில் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற சமயங்களில் இந்த டிஸ்பிளேல வந்து கண்ணு வலிக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்டர் வாங்கிக்கிறது பெட்டர். இதில் ஒரு 4K வீடியோ ப்ளே ஆகுதான்னு நான் செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ப்ளே ஆகாது. அப்படியே ப்ளே ஆனாலும் ஸ்டக் ஆகி உருப்படியாகவே ஓடாது. இதில் 4K ரெசல்யூஷன் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பட் அந்த டேட்டாவை அது ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி அதை ப்ளே பண்ண ட்ரை பண்ணுதா அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. சூப்பராக ப்ளே ஆகுதுங்க. அண்ட் குவாலிட்டியும் வந்து வேறு லெவலில் இருக்குது. சே, எதிர்பார்க்கவே இல்லை. டைனாமிக் ரேஞ்செலாம் வந்து ஓரளவுக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த கலர் டிஃப்ரென்ஸ்லாம் நல்லாவே பார்க்க முடியுது. VA பேனலா IPS பேனலான்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு VAன்னு தான் நினைக்கிறேன். VA பேனல் மாதிரி தான் தெரியுது. இந்த மூவிலாம் பார்க்குறதுக்கு ரியலி ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கலர் அவுட்புட் நல்லாவே கொடுக்குது. அடுத்தபடியாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ். படிக்கிற பிள்ளைகளுக்கு கேமை விளாட சொல்லி கொடுக்குறியே அப்படின்னு பெற்றோர்கள்லாம் கோவப்படாதீங்க.
இது வந்து ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும்தான். அது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட பொட்டன்ஷியலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அம்மா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கேமு ரன் ஆகி அதை ப்ராப்பராக விளாண்டோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பேசிக்காக விளாடக்கூடிய அந்த என்எஃப்எஸ்ஸு, அப்புறமா ஜிடிஏ சான் ஆண்ட்ரியஸு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். பட் ஸ்டாலின் லேப்டாப்பில் ஹை எண்ட் கேம்ஸ் விளாட முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு நாங்கள் GTA 5 இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம். என்னெல்லாமோ பண்ணி ட்ரை பண்ணோம், பட் இன்ஸ்டால் பண்ண முடியல. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சான் ஆண்ட்ரியஸே வந்து டெஃபினட்டிவ் எடிஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த டெஃபினட்டிவ் எடிஷன் மட்டும்தான் கொஞ்சம் உருப்படியாக இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகுது. சே, இந்த சவுண்டெல்லாம் கேட்டு எத்தனை வருஷங்கள் ஆகுது. ஒர்க் ஆகுது, நிறைய ஃப்ரேம் ட்ராப் இருக்குது, 14-15 FPS தான் கிடைக்குது, நாட் குட். GPU 99% ஒர்க் ஆகுது. GPU இதில் தான் GPUவே கிடையாது. அந்த 128 MB ஏதோ GPU போட்டுருந்துச்சு, இன்டெல் UHD கிராஃபிக்ஸ். ஓகே, அந்தளவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. விளாட முடியுது, லைட் கேம்ஸ் வந்து விளாடிக்கலாம். ஓகே, விட்டா நான் விளாடிட்டே இருப்பேன். பட் இதுவே ஒரு 18 GB கேமு. ஸோ இந்த கேமையே இது ரீட் பண்ணி ரன் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது தானே. அப்போ ஓரளவுக்கு க்ரியேட்டிவான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இதில் நல்லாவே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அண்ட் டீம் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த லேப்டாப் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப ஹை எண்டு ப்ராசஸ், அதாவது ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம 2-3 லேயர் போட்டு ஒர்க் பண்ணுறோம். 1080 பிக்சல் ஃபுல் HD வீடியோ வந்து நிறைய லேயர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுறோம், இல்லை 4K வீடியோ பண்ணுறோம். அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் இது ரொம்பவே லேக் ஆகுது. பட் அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ணக்கூடிய ஒர்க். இந்த லேப்டாப் உருவாக்கப்பட்டது எதுக்காக? ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஜாப்ல இப்போ தான் ஒரு பிகினராக இருக்காங்க, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அப்படின்றப்போ அவங்க பண்ணக்கூடிய எல்லா விதமான வேலையும் இது ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெப்கேம்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ரைவேசி சுவிட்சோட பயங்கரமான ஃபீச்சர்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ லேப்டாப் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னோட இந்த அம்மா லேப்டாப் தான் வந்து இன்னைக்கு என்ன இந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த லேப்டாப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளேயே நான் போயிருக்க மாட்டேன். ஸோ அந்த லேப்டாப் இருக்க போய் தான் இதை வச்சு ஏதாவது பண்ணலாம், சரி எடிட்டிங் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இதில் எடிட் பண்ணி இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் பையிங் ஃபேக்ட்ஸ்ன்னு 2 சேனலை வந்து இன்றைக்கி நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அதுக்கு அடிப்படையாக இருந்த டூல்ஸில் ஒரு முக்கியமான டூல் அப்படின்னா அது இந்த அம்மா லேப்டாப்னு சொல்லலாம். இந்த டூலை வந்து தயவு செஞ்சு சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு அதை அப்படியே விற்றுட்டு அதை வச்சு மொபைல்லாம் வாங்குறாங்க. மொபைலை விட ஒரு பெட்டரான டூலு இந்த லேப்டாப்பு. இந்த மாதிரியான ஒரு லேப்டாப்பை இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 30,000 வரும். ஸோ 30,000 ரூபா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றப்போ அதை வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். அண்ட் இது வந்து உங்களுக்காக ஒரு கெரியரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை வச்சு என்ட்ரி லெவலில் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த லேப்டாப்பே வந்து என்ட்ரி லெவலுக்கும் கீழே, அதை வச்சே நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஒர்க்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓரளவுக்காவது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் இந்த லேப்டாப்பை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஒர்க்கே வந்து பண்ண முடியும். என்ன அதுக்காக நீங்கள் அதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லேப்டாப்பை வந்து என்னென்ன மாதிரி நான் ஆப்டிமைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான டிப்ஸை சொல்கிறேன். அது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் OS Windows 8.1 இருந்தது, அதை தூக்கி போட்டு Windows 7க்கு மாற்றினேன். அதனால லேப்டாப் வந்து இன்னுமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அடுத்த விஷயம் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறது. அது ஸ்பேஸையும் கிளியர் பண்ணும், டெம்பரரி ஃபைல்ஸையும் கிளியர் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய சில ப்ரௌசர்ஸ் இருக்கும். இந்த க்ரோம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஒரு ப்ரௌசராக இருக்கும், நிறைய கேஷ் வந்து அது ஸ்டோர் பண்ணும். அந்த மாதிரி ப்ரௌசர்ஸை டெலீட் பண்ணிவிட்டு சிம்பிளான ஒரு ப்ரௌசர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து லேப்டாப்பை என்ஹான்ஸ் பண்ணும். இதில் நான் ரன் பண்ணக்கூடிய அந்த ப்ரீமியர் ப்ரோ 2015 இருக்கு இல்லையா, அதை நான் ரன் பண்ணணும்னா மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் வந்து 8 GB RAM இருந்தால் தான்டா உன்னால் ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் 2 GB RAM தான் இருந்தது. அதுலேயே வந்து நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவை ரன் பண்ணி எடிட்டிங் பண்ணோம். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும், என்ன ரேம் கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி ஸ்லோவாகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதில் ஏதாவது கலர் கரெக்ஷன் போட்டிருக்கோம்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ப்ரிவ்யூ குவாலிட்டியை குவார்ட்டரில், அதாவது ஃபுல் குவாலிட்டியில் வைக்காமல் குவார்ட்டர் குவாலிட்டியில் வச்சுட்டு, அதே மாதிரி சில இடங்களில் சில எஃபெக்டை ஆஃப் பண்ணி அந்த போர்ஷனை எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே எடிட்டிங்கை தூக்கி போட்டு, ஸோ இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயும் நம்ம நிறைய விஷயங்களை ஆப்டிமைஸ் பண்ணேன். அண்டு சில நேரங்களில் அந்த எடிட்டும் அந்த வீடியோவும் ஒரே சமயத்தில் ப்ளே ஆகாது. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மொபைலில் அந்த வீடியோ அந்த ரா ஃபைலை எடுத்து மொபைலில் ப்ளே பண்ணிவிட்டு அந்தந்த டைமிங்கில் இதில் அந்த எடிட்டை மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஃபைனலாக அந்த வீடியோவை அந்த டைம் லைனில் போட்டு
எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 2 எடிட்டும் மேட்ச் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பல்வேறு விதமான ஆப்டிமைஸ் பண்ணி தான் நான் இந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி இந்த லேப்டாப்லையும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா போதும். இது நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்புட்டை வந்து கொடுக்கும். அண்ட் இந்த லேப்டாப்புக்கு 1 இயர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த எல்காட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓடிபி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அந்த வாரண்டியையும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வாரண்டியை ஏசர்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் பெட்டர் இந்த வாரண்டியை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாரண்டிலாம் மாற்றிக்கலாம். ஸோ ஓவராலாக அந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு காம்பேக்டான சூப்பரான லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தியங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.